அது எப்படி தமிழ்நாடு மட்டும் எல்லா பிரச்சனையும் ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு வந்துடுது, இங்கே மட்டும் எந்த பாஷாவும் பலிக்க முடியல, காவி கொடியை நட்ட முடியல, காவி சாயத்தை பூச முடியல, மத சாயத்தை பூச முடியலன்னு ரொம்ப வயிறறிஞ்சு போய் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பாருங்க, இதில் இவங்க சொல்கிற காமெடியிலே பெரிய காமெடி என்ன தெரியுமா? அங்கே வந்து நின்றுருக்க, அதாவது திருப்பரங்குன்றத்தில் வந்து இருக்க கூட்டம் எல்லாம் சொல்கிறது, முருகரை நாங்கள் காப்பாற்றுறோம், முருகரை நாங்கள் காப்பாற்றுறோம். ஏப்பா முருகன் தாப்பா நம்ம எல்லாத்தையும் காப்பாத்திட்டு இருக்காங்க. அரசியல் பண்றதுல கூட ஒரு தெளிவு அறிவு வேண்டாம்? அப்படிதாங்க இருக்கு நம்மளை இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது. என்னங்க பேசுறீங்க? தமிழ்நாடுங்கிறது எத்தகைய ஒரு பூமி தெரியுமா? நாங்க மாரியம்மன் கோயிலுக்கும் போவோம், மாதா கோயிலுக்கும் போவோம். இல்ல எங்க பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை எங்களுக்கே உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி போகிறது காட்டிலும் இன்னும் ஒரு படி போய் என்ன பண்ணுவோம், மசூதிக்கு போய் தர்காவுக்கு போய் மந்திரிச்சுட்டு வருவோம். இந்த ஒரு நிலைப்பாட்டில் சகோதரத்துவத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய நம்பிக்கையையும் விட்டு கொடுக்காம, அதற்காக அவங்களுடைய எந்த விதமான நம்பிக்கையும் குறை சொல்லாம, மும்மதமும் சம்மதம், அதாவது எந்த மதமும் சம்மதம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய அந்த சாயம் பூசவே முடியாது.